கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த சூழலில் தமிழகத்தில் ஆங்காங்கே திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 106 டிகிரி அளவுக்கு வெயில் சுட்டரித்தது. இதனால் வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தனர். இந்த நிலையில் மதுரை நகர் பகுதியில் நேற்று மாலை திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மதுரை பேருந்து நிலையம், செல்லூர், தெற்கு வாசல் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் திடீரென மழை பெய்தது. மதுரை மாடக்குளம் பகுதியில் வீசிய பலத்த காற்றில் குடிசை ஒன்று சரிந்து விழுந்தது. எனினும் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்று பரவலாக மழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம் அருகே ஆலங்கட்டி மழை பெய்தது மக்களை ஆச்சரியப்பட வைத்தது. கொடைக்கானலில் தற்போது பெய்து வரும் கோடை மழை சாரலில் ரோஜா பூக்கள் பெருமளவில் பூத்துள்ளன. பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் இந்த மலர்களை பார்த்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்குள்ள பிரையன் பூங்காவில் ரோஜாக்களின் இந்த அணிவகுப்பை காண்பதற்காகவே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டத்திலும் பெரியகுளம், தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம் ஆகிய ஊர்களில் பரவலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் திடீர் மழையால் நிம்மதியடைந்தனர்.